ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சீரியஸான ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சஞ்சு சாம்சன் வந்து ஏன் ட்ராப் பண்ணுறாங்க அப்படிங்கிற வந்து டாபிக் தான் பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. வேறு லெவல் ட்ரெண்ட் ஆகிருக்கு தான் சொல்லணும். எதுக்கு எடுத்தாலுமே சஞ்சு சாம்சனை வந்து ட்ராப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பப்ளிக் மத்தியில் பேசப்படுது. ஸோ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விஷஸ் சொல்லிக்குவோம் வைபவ் சூரியவன்ஷிக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்து ட்ராப்ட் ஆயிருக்காரு. ஸோ இப்போ ஏதாவது ஒன்று நடந்துச்சு, இந்தியன் டீமில் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சஞ்சு தான் ட்ராப் ஆகுறாரு அப்படிங்கிற டாக் வந்து போயிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. அவருமே வந்து அவரோட கன்சிஸ்டன்சில சரியா இல்ல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை தான். ஆனா எல்லா பிளேயருக்குமே இந்த ஒரு டர்ன் ஓவர் வரதான் செய்யும். கண்டிப்பா வந்து கன்சிஸ்டன்சிய வந்து மிஸ் பண்ண தான் செய்வாங்க. அந்த டைம்ல ஆனா கரெக்ட்டான வாய்ப்புகள் வந்து குடுத்துட்டே தான் இருக்காங்க. குடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க யுட்டிலைஸ் பண்ணி தான் வராங்க. இப்போ அபிஷேக் சர்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டா கூட, நம்ம பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 மேட்ச் வந்து நல்லாவே விளையாடல. அதுவும் சாதாரண டீம் கூட தான். சவுத் ஆப்பிரிக்கா வரைக்குமே அவர் நல்லா விளையாடல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கன்டினியூஸா விளையாட ஆரம்பிச்சாரு. இவர் வந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்டு கப் முடிச்சுட்டு, அதுவும் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மேட்ச் விளையாண்டுருக்காரு. அதில பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லன்னு இமிடியேட்டா வந்து அவர வந்து தூக்குறதுங்கிறது சரியா? தவறா? அப்படிங்கிறது தான் டாபிக்கா போயிட்டுருக்குது. ஸோ இது வந்து எந்த விதத்தில வந்து நியாயமா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்கு. ஏன்னா வந்து அவருக்கு வந்து சான்சஸ் குடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமே இருக்குது. ஏன் அப்படின்னா, எல்லாருமே அபிஷேக் சர்மா இருக்கட்டும், இஷான் கிஷானா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவர விட சின்ன வயசா தான் இருக்கும். கண்டிப்பா வந்து அவங்களுக்கு சான்சஸ் நெறையவே கிடைக்கும். ஏன் அவங்களும் ஒரு நாள் வந்து ட்ராப்பில் வந்து பெஞ்சில் வந்து உட்கார வைக்கலாமே அப்படிங்கிற டாப்பிக்குமே போயிட்டு இருக்குது. அதுக்கு பதிலாக இஷான் கிஷானை வந்து நம்பர் 3 பொசிஷனுக்கு இறங்க பதிலாக சஞ்சு சாம்சன் இறங்கலாமே அப்படிங்கிற மாதிரியும் டாக் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு சஞ்சு சாம்சனோட சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருந்துகிட்ருக்கு. அவங்க கேட்குற கேள்வியுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பேருக்கு சான்சஸ் கொடுக்கும்போது சஞ்சுக்கு ஏன் சான்சஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா டீம் இந்தியா வந்து தொடர்ந்து தோல்வி வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ 2020 அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அயர்லாந்து கூட தோற்றுருக்காங்க. இப்போ இங்கிலாந்து கூட செகண்ட் 2020 தோத்துட்டாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக சொதப்பிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் ட்ராப்பு, சூரியகுமார் யாதவோட ட்ராப் அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படுது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா சில வல்லுநர்கள்லாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து கேப்டன்ஸ் வந்து மாற்றிட்டு தான் இருப்பாங்க 2020 அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்போ தான் வந்து பழகி அவங்க வந்து கரெக்டாக அந்த டீமோட அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே தெரிஞ்சு ஸோ ஃபைனலாக வந்து செகண்ட் இயரில் வேர்ல்டு கப்புக்கு வரும்போது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கு சஞ்சய் மஞ்சரேக்கர் கூட வந்து சொல்லியிருக்காரு, அவர் வந்து நம்பர் 3 பேட்ஸ்மேனாக இறங்கியிருக்கலாம், அவர் இன்ஜூர் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆனால் வந்து அவரை வந்து இது வந்து எப்படி ஏற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அவரை வந்து அட்லீஸ்ட் நம்பர் 3 பேட்ஸ்மேனுக்காக வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஜிம்பாவே டூருக்கு வந்து 2020 சஞ்சு சாம்சன் வந்து ட்ராப் ஆயிருக்காரு. சஞ்சு சாம்சன் வந்து ரிட்டையர்மெண்ட்டை பற்றி திங்க் பண்ண போகிறாரா அப்படிங்கிற கேள்வியுமே எழுப்பப்படுது. இல்லை வந்து அவரோட கன்சிஸ்டன்சி வந்து ப்ரூவ் பண்ண போகிறாரா, அதுக்கான சான்ஸ் கிடைச்சா தானே ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ சான்ஸ் கிடைக்காம எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுமே சொல்லப்படுது. ஸோ கண்டினியூஸ் சான்சஸ் வந்து கொடுக்க பண்ணும். அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா பழைய ஃபோட்டோஸ் மீம்ஸ் எல்லாமே பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஜிஜி சொன்னது எல்லாமே வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் அது வந்து நிதர்சனமாக நடக்கலை. 2020 தான் சொதப்பினார், அதுக்குள்ளே ட்ராப் பண்ணிட்டீங்க, அடுத்த சீரீஸுக்குமே ட்ராப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டாக் போயிட்டுருக்கு. ஸோ வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ண போகிறாரா, இல்லை வந்து எது நடந்தாலுமே சஞ்சு ட்ராப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவசரப்பட்டு ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாரா அப்படிங்கிறது தெரில. ஸோ எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் சஞ்சு சாம்சன் ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. கண்டிப்பாக அவர் வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும், கன்சிஸ்டன்சியை கொடுத்தாகணும். கண்டிப்பாக டீமுக்குள்ளே வந்தார் அப்படின்னா வேறு லெவல் சம்பவம் பண்ணுறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. எது நடந்தாலும் சரி கடைசியாக வந்து மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு வந்து கன்சிஸ்டன்சி காமிச்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சஞ்சுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே காட்டணும் போல் இருக்குது. அதுதான் அவரோட நிலமை. ஸோ அது வந்து அவர் வந்து எப்படி காட்ட போகிறாரு அப்படிங்கிறதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். சான்ஸ் கொடுக்காம அதை காட்ட முடியாது. ஸோ ஒரு தடவை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதான் ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அதை வந்து அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஏன்னா ஜிம்பாவே டூர்லேயும் அவர் இல்லை. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படியே தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மட்டைப்பந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.